திரு விஜய் அவருடைய அட்டாக் அண்ட் ஸ்பீச் வாஸ் போத் ஷார்ப் அண்ட் ஃபோக்கஸ்டு. ஒரு முழக்கத்தை கொடுத்திருக்கிறாரு, தீய சக்தியா தூய சக்தியா. 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது இந்த முழக்கத்தை சுத்தி தான் இருக்க போகுது. திமுக ஒரு தீய சக்தி. உதயநிதி அவர்கள் கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுது. முதல்ல இது போன்ற கேள்விகளை விஜய் அவர்கள் கிட்ட போய் கேளுங்க, அப்பதான் அவர் என்னெல்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்குன்றதெல்லாம் புரியும். நான் உதயநிதியா இருந்தா அதெல்லாம் இல்லைங்க, நாங்க தீய சக்தியும் இல்லை, அவர் தூய சக்தியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பேன். அந்த அளவுக்கு கூட பதில் சொல்ல முடியாத திராணி இல்லைன்னா மனசாட்சி கொல்லுது. தந்தை பெரியார இந்த அளவுக்கு அங்க இழிவுபடுத்துவாங்க. உதயநிதியை போய் இளைய பெரியார்னு சொல்லிட்டு ஏவாவேலு அவரு வாங்கின காசுக்காக கூறாரு. மெயின் கிரெடிட்ஸ் செங்கோட்டையனுக்கு போய் சேருதில்ல. செங்கோட்டையனுக்கு கொடுக்க வேண்டிய டியூ ரெஸ்பெக்ட் கிரெடிட் நான் கொடுக்குறேன், அதை கொடுக்காம இருக்க மாட்டேன். ஆனால் வந்த கூட்டம் செங்கோட்டையனுக்காக அல்ல. அதிமுக அவருக்கு எதிரி இல்லை, நேச சக்தியாக தான் பார்க்குறாரு. ஆனால் அதிமுகவின் இன்றைய தலைமை இருக்கு பாருங்க, அது அவருக்கு பிடிக்கல. தாவேகா என்பது இட்ஸ் அன் அப்டேட்டட் மாடர்னைஸ்டு ஏடிஎம்கே. விஜய் அவர்களோட ஸ்பீச்ல எஸ்ஐஆர் பத்தி பேசல, திருப்பரங்குன்றம் விவகாரத்துல ஏன் தாவேக்கா தலையிடலன்றதுக்கான விளக்கத்தை கூட கொடுக்கல. மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்துல பேரை மாத்திருக்கிறாங்க பாஜக அரசு, அதுக்கு ஒரு கருத்து தெரிவிக்கல. இந்த மாதிரி விஜய் அதை பத்தி பேசக்கூட இல்லையேன்ற ஒரு விமர்சனம் வைக்கப்படுது. இதன் மூலமாக மீண்டும் ஒரு பாஜக சாயம் பூசப்படுது. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு மதிவாணன் அவர்கள். அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு விஷயங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஈரோட்டில் ஒரு பொதுவெளியில் மக்கள் சந்திப்பு, கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா ஒரு பொதுவெளியில் விஜய் அவர்கள் மக்களை சந்திக்கிறது அப்படிங்கிறது நடந்திருக்கு. அண்ட் மோரோவர் அதில் கடந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகள் எல்லாம் இல்லாத வகையில் நிறைய மாற்றங்களும் தென்படுது. அவர் ஸ்பீச்லேயா இருக்கட்டும், அந்த கண்டென்ட் அண்ட் வே ஆஃப் ஸ்பீச், இது எல்லாத்துலேயும் இதை மக்கள் இப்போ எப்படி பார்க்குறாங்க? நீங்கள் எப்படி ஈரோடு மக்கள் சந்திப்பு அல்லது பொதுக்கூட்டம், வாட் எவர் நேம் யூ கால் இட், அது ஒரு முற்றிலும் ஒரு மாறுபட்ட முறையில் தான் இருந்தது. கரூருக்கு முன்னால் இருந்த மாதிரி இல்லாமல் வந்தது. குறிப்பாக ஈரோடில் திரு செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்கால இணைந்தது பிறகு நடக்கிற ஃபஸ்ட்டு மீட்டிங், கரூர் துயர சம்பவத்துக்கு பிறகு கொங்கு பகுதியில் நடக்கிற ஃபஸ்ட்டு மீட்டிங். ஆக இவ்வளோ ஃபஸ்ட்டுகளையெல்லாம் தாங்கி அந்த கூட்டம் என்னை பொறுத்தவரையில் மிக சிறந்த முறையில் வடிவமைக்கப்பட்டு, திரு விஜய் அவர்களும் முன்னால் பேசாத அளவுக்கு அதிக நேரம் பேசியிருக்காரு. முன்னால் கூட 30 நிமிஷம், இப்போ இதில் அரை மணி நேரத்துக்கு மேலே பேசணும் மட்டும் ஷார்ப்பாக இருந்தது. அவருடைய அட்டாக் அண்ட் ஸ்பீச் வாஸ் போத் ஷார்ப் அண்ட் ஃபோக்கஸ்டு. எலெக்ஷன் ஒரு வேளை ரவுண்ட் த கார்னர் ஆகிட்டதால் 100 days கம்மியாக தான் இருக்குதுன்றதால அவருடைய வேகம், அவருடைய கூர்மை எல்லாமே இந்த ஸ்பீச்சில் என்னால் பார்க்க முடிஞ்சது. இன்ஃபேக்டு நேற்று நடந்த அந்த மகாநாடுன்னு சொல்கிறதா பொதுக்கூட்டம் சொல்கிறதா எனக்கு தெரியல, ஹியூஜ் மாஸ், ஹியூஜ் க்ரௌட் வந்திருந்தது. எல்லாருமே அவங்க தானாகவே வந்தவங்க தான். அவங்க பாடி லாங்குவேஜ், அவங்க ரியாக்ஷன், அவங்களுடைய அந்த சந்தோஷ துள்ளல், இதெல்லாம் பார்த்தோம்னா ஆல் ஆர் ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் விஜய் ஃபார் அ லாங் டைம். ஒரு 80 நாள் கேப் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அந்த மகாநாட்டில் அல்லது பொதுக்கூட்டத்தில் ஒரு கோஷத்தை, முழக்கத்தை கொடுத்துருக்கிறாரு. தாவேக்கா தொண்டர்களுக்கு மட்டும் இல்லை, அநேகமாக தமிழ்நாட்டுக்கே கொடுத்துருக்கிறாரு. வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது இந்த முழக்கத்தை சுற்றி தான் இருக்க போகுது. இட் மே கோ அரவுண்ட் திஸ் ஸ்லோகன். அதாவது தீய சக்தியா தூய சக்தியா, யார் ஆட்சிக்கு வரணும் அப்படின்றத ரொம்ப ஷார்ப்பாக சொல்லிட்டாரு. அப்கோர்ஸ்
இந்த தீய சக்தின்றது வந்து ஏற்கனவே வந்து பிராண்டட் தான். அவரே சொன்னார். ஆனால் அதாவது கர்டசி எம்ஜிஆர் ஜெயலலிதா போடுற மாதிரி இது சொன்னார். அவர் சொன்ன விதம் தான் ரொம்ப கன்வின்சிங்காக இருந்தது ஜனங்களுக்கு, பார்க்குறவங்களுக்கு. அதாவது வந்து திமுகவை வந்து கடந்த காலங்களில் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் இந்த மாதிரி கடுமையாக விமர்சனம் பண்ணும்போதெல்லாம் ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு எனக்கு உண்மையிலே ஒரு இது தோணுச்சு. ஏன் இப்படி பேசுகிறாங்களே, இவ்வளோ ஸ்ட்ராங்காக ஹிட் பண்ணுறாங்களேன்னு. பட் ஆனால் இப்போ எனக்கு தான் தெரியுது அதுக்கான நியாயங்கள் அவங்களுக்கு இருந்திருக்குது. என்னுடைய அனுபவம், அதாவது அவருடைய அனுபவத்தில் அவர் உணர்ந்திருக்கிறாரு. திமுகவை வந்து தீய சக்தின்னு எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் வர்ணித்தது மிக மிக சரி, நியாயம் சொல்லிட்டு அப்படின்ற ஒரு நெரேட்டிவை சொல்லிட்டு அவர் சொன்னார் பாருங்க. அதாவது வந்து இப்போ நான் சொல்கிறேன், திமுக தீய சக்தி தீய சக்தி தீய சக்தின்னு ஒரு ட்ரமடைஸ் பண்ணி மேடையில் நாலா பக்கமும் வந்து சொன்னார் பாருங்க. அது நல்ல ஒரு எக்கோவாக ஜனங்க மத்தியில் ரிஃப்ளெக்ட் ஆனதை நான் பார்க்க முடிஞ்சது. கொள்கை தலைவர்களை தாண்டி எம்ஜிஆர் அண்ணாவை எதுக்கு எடுத்துட்டு இருக்கீங்கன்னு அதுக்கு தான் இந்த ஸ்பீச்லேயே அவர் பதில் கொடுத்தாரு. அது சாட்டிஸ்ஃபைடான பதிலாக பார்க்குறீங்களா? ஆமாம். அதாவது என்னென்னா, அவங்க மதுரை மாநாட்டிலேருந்து தான் எம்ஜிஆரையும் அண்ணாவையும் எடுக்க ஆரம்பித்தாங்க. ஆரம்பத்தில் கொள்கை தலைவரோடு தான் நின்னாங்க. மதுரை மாநாடு 2வது மாநாடு நடக்கும்போது அந்த வேன்லேயே அவங்க வந்து அதை இது பண்ணிட்டு இருந்தாங்க, ஒட்டி இருந்தாங்க. உதயநிதி அவர்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுது. முதல்ல இது போன்ற கேள்விகளை விஜய் அவர்கள்கிட்ட போய் கேளுங்க, அப்போ தான் அவர் என்னெல்லாம் தவறு தெரிஞ்சிருக்குன்றதெல்லாம் புரியும் அப்படின்னு போய் அங்கே போய் கேளுங்க அப்படின்னு சும்மா ஒரு லெஃப்ட் ஹேண்டில் தான் டீல் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க விஜயோட ஸ்பீச் அப்படின்னு பார்க்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணாங்கன்னு உதயநிதி கிட்ட என்ன கேள்வி கேட்குறாங்க பத்திரிகை? இவர் வந்து ரொம்ப பெரிய பத்திரிகையாளர்களை எல்லாம் சந்திக்கிறவரில், கேள்வி எழுதி கொடுத்து இவங்க அப்பா பதிலையும் சேர்த்து படிக்கிறவரில். நான் என்ன கேட்குறேன், உங்ககிட்ட ஒரு நிருபர் கேள்வி கேட்குறாரு. சார் இந்த மாதிரி சொல்கிறார தீய சக்தி தூய சக்தின்றார, உங்கள் கருத்து என்ன அப்படின்னா, நான் உதயநிதியாக இருந்தால் அதெல்லாம் இல்லைங்க, அவர் உண்மைக்கு மாறாக சொல்கிறாருங்க, நாங்கள் தீய சக்தியும் இல்லை அவர் தூய சக்தியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பேன். ஆனால் அந்த அளவுக்கு கூட பதில் சொல்ல முடியாத திராணி இல்லைன்னா மனசாட்சி கொல்லுது. அதனால் நாங்கள் தீய சக்தி இல்லைன்னு கூட சொல்லலை, சொல்லியிருக்கலாம். சொல்லாமல் நீங்கள் அவர்கிட்ட போய் இது மாதிரி கேள்வி கேட்பீங்களா? கேளுங்க, முதல்ல அவரை கேளுங்க. அப்படின்னா உங்ககிட்ட பதில் இல்லை, யூ காட் யுவர் செல்ஃப் எக்ஸ்போஸ்டு. நீங்கள் டிஃபெண்ட் பண்ணியிருக்கணும், அது தப்புங்க. அவர் டிஃபெண்ட் பண்ணி விஜயை வளர்த்து விட்டுறக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ? இவங்க என்னங்க வளர்த்து உப்பு புளி சாப்பாடு போட்டு வளர்க்குறது? அதாவது உதயநிதி வளர்க்கப்படுகிறார்னு சொல்லுங்கள், திமுக கட்சியில் வளர்க்கப்படுகிறார்னு சொல்லுங்கள். விஜய் வந்து வளர்ந்து நிற்கிறாருங்க, மக்கள் வந்து அவரை ஏற்றுக்கிட்டாங்க. நீங்கள் யோசித்து பாருங்கள். ஒரு 2 கான்ட்ராஸ்டாக சொல்கிறேன். அரசின் அத்தனை உபகரணங்களையும் மிஸ்யூஸ் பண்ணி 20 கோடி, நான் சுமாரான எஸ்டிமேட் சொல்கிறேன், ஏவா வேலு பொதுப்பணித்துறை அமைச்சர், அவர் இன்னைக்கு வந்து ரொம்ப கிச்சன் கேபினெட்டில் இருக்கிற ஒருத்தர் ஏவா வேலு. அப்போ அவர் உள்பட ஒரு 5 மந்திரிங்க பொறுப்பேற்று திருவண்ணாமலையில் வடக்கு மண்டல இளைஞரணி மாநாடு நடத்தினாங்க. அவங்க சொன்னாங்க 1,30,000 நிர்வாகிகள் மைண்ட் தட் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் 1,00,000 பேர் கூட வரல. நிறைய பஸ்ஸுங்க வந்ததுங்க, எல்லாம் திரட்டல், காசு, பரிசு பொருள், யூனிஃபார்ம் எல்லாம் கொடுத்தாங்க, ஒன்றும் வரல. ஆனால் விஜயுடைய இதுக்கு பாருங்கள், எவ்வளோ தடை போடணுமோ அவ்வளோ தடை போட்டாங்க. ஆனால் மக்கள், அவர் வந்து 11 மணிக்கு தான் வருவாருன்னா 6 மணிலேருந்து அங்கே கூட்டம் அலமோதுது. இப்போ வந்து இந்த 2 மாநாடுகளையும் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்கள். இங்கே என்ன பண்ணுறாங்க, எல்லாம் அப்படியே கடமையேன்னு உட்காண்ட்ருக்கான். ஏன், மீட்டிங் முடிகிறதுக்கு முன்னால் போனால் பணம் கிடைக்காது. அவங்க வந்து ஒரு இதுவாக இல்லாமல் இருக்காங்க. அவங்க பாடி லாங்குவேஜை பாருங்கள். இதை என்ன சொல்கிறாருன்னா உதயநிதி, இது கட்டுப்பாடான கூட்டம்ன்றாரு. அது கட்டுப்பாடான கூட்டம் இல்லை, கடமைக்குன்னு உட்காந்துட்டு இருக்குது. வேலை முடிஞ்சால் தானே கூலி கிடைக்கும். அதனால தான் ஒரு எமோஷன் இல்லை. பாசிட்டிவாக நீங்கள் இந்த கூட்டம் இப்படி நடந்துருச்சு, நடந்திருக்கு, சூப்பராக நடந்திருக்குன்னு சொன்னீங்கன்னா, அங்கே
மெயின் கிரெடிட்ஸ் வந்து செங்கோட்டையனுக்கு போய் சேருதில்ல இப்போ அந்த இடத்துல கூட விஜய்க்காக கூட்டம் வருகிறது, மக்கள் வருகிறார்கள், அதுல எந்த இல்ல வந்தவங்க எல்லாம் செங்கோட்டையன் ஆட்களா? ஆனா இத ப்ராப்பரா நடத்தி முடிச்சிருக்கிறது இந்த அளவுக்கு அவருடைய ஸ்பீச்ல இருக்கிற மாற்றங்கள், அவருக்கு கொடுக்கப்பட்ட இன்புட்ஸ், அவர்கிட்ட தென்பட்டது இந்த 30 நிமிஷம் ஸ்பீச், இது எல்லாமே செங்கோட்டையனோட இன்புட் அப்படின்னு தானே இங்க. இல்ல நான் ஒத்துக்க மாட்டேன். அதாவது செங்கோட்டையனுக்கு முன்னாலேயும் விஜய் பேசியிருக்காரு, பிளாஸ்ட் பண்ணியிருக்காரு. நான் ஐ வில் கிவ் த டியூ கிரெடிட் டு செங்கோட்டையன். எதுக்குன்னா ஒரு 4-5 நாளில் இவ்வளோ பெரிய மாநாட்டை நடத்தி முடிச்சது, காவல்துறை அதிகாரிகளை எல்லாம் மேனேஜ் பண்ணது டியூ டு இஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அநேகமாக பல போலீஸ் அதிகாரிகள் வந்து இவரை சின்ன வயசுலேருந்து பார்த்துருவனாக இருப்பான். 9 முறை எம்எல்ஏங்க அந்த மாவட்டத்தில், அந்த மாவட்டத்தின் அமைச்சராக பல முறை இருந்தவர். ஈரோடு ரெஸ்பான்சிபிள் மினிஸ்டர், இப்போ மாவட்டத்துக்கு ஒரு மினிஸ்டர் பொறுப்பு போட்டாங்க இல்லையா, இப்போ ஈரோடுக்கு பொறுப்பு அமைச்சர்ன்ற முறையில் செங்கோட்டையனை பார்த்துருப்பாங்க. அவருடைய லாங் இன்னிங்ஸு. அப்போ அவரை போயிட்டு நீங்கள் புசி ஆனந்த 10 முறை திருச்சி கமிஷனருக்கு வர வச்சாங்கல்ல, அந்த திருச்சி மீட்டிங் பர்மிஷனுக்கு, அது மாதிரிலாம் வர வைக்க முடியாது. இவர்கிட்ட 84 கண்டிஷன் கொடுத்தாங்க. சரி ரைட் நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்ட்டாரு. ஸோ ஒரு லெவலுக்கு மேலே போலீஸால் இவரை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. ரைட் பார்த்துக்கலாம், ரைட் செய்யுங்க அப்படின்ட்டாரு, நான் எல்லாம் பார்த்துக்கிறேன்ட்டாரு. ஸோ அவருக்கு இருக்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸு, ஃபெமிலியாரிட்டி, அந்த டோப்போகிராஃபி, இதெல்லாம் வந்து உண்மையிலே இந்த மீட்டிங் சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்துறதுக்கு சேலத்தில் முடியல. அதை சேலத்தில் இருக்கிற போலீஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னா, முதல்ல திருக்கார்த்திகை, திருவண்ணாமலை தீபம், அப்புறம் பாபர் மசூதி, அப்புறம் டக்குன்னு வேறு தேதி போடலான்னா 30 நாளைக்கு முன்னால் கொடுக்கணுங்கன்னு ஒரு இல்லாத கண்டிஷனாக போட்டாங்க. பாவம் அங்கே இருக்கிற தாவேக்காவுடைய இளம் நிர்வாகிகள், அவங்களுடைய அனுபவ குறைவு தானே, அதன் காரணமாக அவங்களால போலீஸால் அவங்கள ப்ரோபீட் பண்ண முடிஞ்சது. அதனால் அங்கே சேலத்தில் நடக்க ஆக்சுவலாக கரூருக்கு அப்புறம் அவங்க அங்கே தான் மீட்டிங் நடத்துறதா இருந்தாங்க. டிசம்பர் 4 போலீஸ் அனுமதிக்கலை, பல்வேறு விஷயங்களை சொல்லி அப்படி இழுத்து விட்டாங்க. ஆனால் ஈரோட்டில் 10 நாளைக்குள்ள 5 நாளைக்குள்ளே வாங்கிட்டாரு. எப்படி வாங்கினாரு? ஸோ தட் ஷோஸ் த இந்த மாதிரியான விஷயங்களை நடத்தி முடிக்க அதோட ஒருத்தர் வர வேண்டி இருந்திருக்கே பற்றி தாவேக்காவுக்கு. இப்போ இங்கே இருக்கிறவங்க நீங்களும் கூட சொன்னீங்க அனுபவம் இல்லை அப்படின்றது. ஆமாங்க, 2 வருஷ குழந்தைக்கு எப்படி நீங்கள் நடக்கிறது ஓடுறத சொல்லி கொடுக்க முடியும்? நீங்கள் 50 வருஷ கட்சியிலேருந்து ஒரு ஆள் வராருன்னா அவருக்கே 53 வருஷம் அனுபவம் இருக்குது. இது 2.5 வருஷ குழந்தைங்க, அது அப்படி தான் இருக்கும். குழந்தைகிட்ட போயிட்டு ஒரு வாலிபன் கிட்ட, இவர் வாலிபர் செங்கோட்டையன். அதனால் செங்கோட்டையனுக்கு கொடுக்க வேண்டிய டியூ ரெஸ்பெக்ட் கிரெடிட் நான் கொடுக்குறேன், அதை கொடுக்காம இருக்க மாட்டேன். ஆனால் வந்த கூட்டம் செங்கோட்டையனுக்காக அல்ல, அதை உணர்ந்து தான் அவரை பேச சொல்லப்போ கூட 3 நிமிஷத்தில் பேசிட்டாரு. அவர் பேசக்கூடியவர் 10 நிமிஷம் 20 நிமிஷம் பேசியிருக்கலாம். அன்லைக் ஆனந்த் அண்டு ஆதவ் அர்ஜுனா அல்லது அருண்ராஜை விட நல்லா பேசக்கூடிய, பப்ளிக் பிளாட்ஃபார்மில் பேசக்கூடியவர். ஆனால் அவருக்கு தெரியுது, அவர் புரிஞ்சிருக்காரு, நம்ம பேச்சை கேட்கறதுக்கு இங்கே கூட்டம் கூடி இல்லை, தே ஆர் ஆல் எக்ஸ்பெக்டிங் விஜய், நம்ம போய் நந்தி மாதிரி நின்றுக்கூடாதுன்னு தான் டக் டக்குன்னு முடித்தாங்க. ஸோ வந்த கூட்டம் விஜயை பார்க்க, விஜய் கேட்க. பார்க்கன்னு சொன்னால் கூட அது தப்பாக போயிடும். சினிமா நடிகர்ன்ற அவர் பேச்சுக்கு எப்படி ரோர் பண்ணாங்க பாருங்க, எப்படி. அதனால இதில் வந்து ஆர்கனைசிங் பண்ணதில் செங்கோட்டையனுக்கு ஃபுல் கிரெடிட். அதை விஜயை பப்ளிக்காக மேடையில் சொன்னார, தேங்க்ஸ் சொல்லி போட்டிருக்காரு. அதில் கூட ஃபஸ்ட்டு செங்கோட்டையனை தான் சொல்லியிருக்காரு. அதனால நல்லது இருந்தால் எல்லாரையும் பயன்படுத்திக்கலாம், பாராட்டலாங்க, அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. இதில் மாற்றுக் கட்சியை சேர்ந்தவர்கள்லாம் யாராவது இணைவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு, ஆனால் அப்படி எதுவும் நடக்கலை. ஆனால் வருவாங்க, வர்றவங்களுக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்கப்படும் மட்டும் சொல்லியிருக்காரு. அப்படின்னா பின்னாடி அடுத்து என்ன நடக்கலான்னு நினைக்கிறீங்க? ஏதாவது தகவல்? இல்லை, உங்களை போலவே நானும் எதிர்பார்த்தேன். அதாவது இந்த கூட்டத்தில் வந்து அதிமுக முன்னாள் அமைச்சர்கள், இந்நாள் நிர்வாகிகள், குறைந்தபட்சம் கொங்கு மண்டலத்திலிருந்து வந்து சேருவாங்க விஜய் முன்னால் நானும் எதிர்பார்த்தேன். அதுக்கு காரணம் என்னன்னா, செங்கோட்டையன் வந்து சூசகமாக சொல்லியிருந்தார், பாருங்கள் எல்லாம் நடக்கும், வருவாங்க, எல்லாரும் நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு சொன்னார். ஏன் வரல அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, வராங்க. இந்த கூட்டத்தை வந்து ஃபோக்கஸ்டாக பரப்புரை, இது இணைப்பு கூட்டமாக மாற்றிட வேணாம்.
ஏன்னா இப்போ வந்தாங்கன்னா அவங்களெல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு மாலை போடணும், அதான் ஃபோக்கஸே மாறிடும். விஜய் ஸ்பீச் மைட் ஹவ் நாட் பீன் திஸ் மச் ஷார்ப், ஓகே ஃபோக்கஸ்டு. ஸோ அந்த கட்சியிலே முடிவு பண்ணி இந்த மேடையில் அதை வேணாம், இங்கே வந்து ஒரு 80 நாள் கேப்புக்கு அப்புறம் நம்ம பிரச்சாரத்துக்கு வரோம், மக்கள் சந்திப்புன்னு பேர் வச்சுருக்கோம், அப்போ மக்களை சந்திச்சுட்டு போயிடும். இப்போ இந்த நிகழ்ச்சி வச்சா ரெண்டும் வச்சு கிளாஷ் ஆகி எதுவுமே சோபிக்காமல் போகிற அபாயம் இருக்குது. அதனால் வந்து தே மைட் ஹவ் போஸ்ட்போன்ட் இட் டு எ லேட்டர் டேட்டு அண்டு இட் மே ஹேப்பன் இன் பார்ட்டி ஹெட் குவார்ட்டர்ஸ். செங்கோட்டையன் எப்படி போய் பனையூரில் தலைமை அலுவலகத்தில் சேர்ந்தாரோ அது மாதிரி அது ஒரு தனி நிகழ்ச்சியாகவே கூட ஸ்பெண்ட் பண்ணி டைமை பண்ணலாம். அவர் மலேசியா போகிறதுக்கு முன்னால் நடக்கலாம், அல்லது மலேசியா போயிட்டு வந்து ஜனநாயகன் விழாவுக்கு போகிறார்ல ஆடியோ ரிலீஸ்க்கு, அது வரலாம். ஆனால் இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன்றதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. நீங்கள் மற்றவங்களாம் சொன்னால் அது ஏசியம் தகவல்னு சொல்லலாம், ஆனால் விஜயே பப்ளிக்காக கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. நிறைய பேர் வராங்க அண்ணனை போல், அவங்க எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறேன், அவங்களுக்கு உரிய அங்கீகாரம் கொடுப்பேன்னு. ஏன் அட்வான்ஸாக சொல்கிறாருன்னா, இது நடக்க இருந்தது இந்த மேடையில், கடைசி நிமிஷத்தில் அதை மாற்றிட்டாங்க. அதுவும் கரெக்டாக நல்ல ஸ்ட்ராட்டஜி தான். அதாவது விஜயை பொறுத்தவரையில் ரொம்ப ஷார்ப்பாக கூர்மையாக முடிவு எடுக்கிறாரு. சில விஷயங்களை இப்போ செய்வோம் அவ்வளோதான், அடுத்ததுக்கு போயிடும். நீங்களே யோசிச்சு பாருங்களேன், நேற்று ஒரு 10 பேர் வந்து இணையிறாங்கன்னு வச்சுங்களேன், பர்மிஷன் 2 மணி நேரம் தான், உங்களுக்கு 11 மணிலேருந்து 1 மணிக்குன்னு சொல்லிட்டாங்க. அது என்ன 2 மணி நேரம்னு தெரில. திருவண்ணாமலையில் 6-7 மணி நேரம் பேசிகிட்டு இருக்கலாம், ஈரோட்டில் 2 மணி நேரம். உங்கள் நிபந்தனையெல்லாம் ஏற்றுக்கிட்டதுக்கு பிறகு கோயம்புத்தூர் ஏர்போர்ட்லேருந்து ஈரோடுக்கு வர்றதுக்கு இட் டுக் நியர்லி 2 hours. வழியெங்கும் ஆட்கள் மடக்குறாங்க. சரி, அவர் நிறுத்தாமல் தான் வந்துட்டு இருக்காரு, ஆனால் சாலையை மறித்து 100 பேர் நின்னா மேலே ஏற்றிட்டா வர முடியும்? நேச்சுரலி he has to slow, he has to stop, he has to open the window. இல்லைன்னா பாரியா மக்களை மதிக்கலைன்னுவீங்க நீங்களே. இதுவும் பேசும் வாய், அதுவும் பேசும். அப்போ அவங்களுக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு மணியாச்சுன்னு அவர் வரும்போது எனக்கெல்லாம் திக்கு திக்குச்சு. என்னையா அது மீட்ரு ஓடிட்டே இருக்கு, 11:15 தான் நினைக்கிறேன் அவர் அந்த விஜயமங்கலம் ஏரியாவுக்கு டோல்கேட்டை கிராஸ் பண்ணும்போது. அப்புறம் அவர் வந்து ஃப்ரெஷ்அப் பண்ணிட்டுலாம் மேலே வரணும், அதுக்கு முன்னாலெல்லாம் பேசணும். இவங்க யாரும் தொடங்கவும் மாட்டேன்றாங்க அவர் வராமல். அது நல்லாவும் இருக்காது, சீஃப் கெஸ்ட் வராமல் மீட்டிங்கை தொடர்ந்து நடத்திட்டு இருக்கு. ஸோ தே ஹேட் டைம் கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் ஆல்சோ. இந்த 2 ஹவர்ஸ்ன்றது வந்து மேபி அவங்கள செகண்ட் தாட்ஸுக்கு, இப்போ அவங்க வந்து ஒருத்தரை கொஞ்சமாவது பேச வைக்கணும், கொஞ்சம் துண்டு போட வைக்கணும், அப்புறம் இந்த ஃபோக்கஸ் போயிடும் கேம்பெயின். அதனால் அவங்க வந்து மேபி லேட் தாட்டாக போஸ்ட்போன் பண்ணி, இல்லைன்னா இட் வுட் ஹவ் ஹேப்பன்டு எஸ்டர்டே. ஓகேங்க சார், விஜய் அவர்களோட ஸ்பீச்சில் எதிர்பார்க்கப்பட்டது இல்லை பேசி முடிச்சதுக்கப்புறம் என்ன இதெல்லாம் பேசலேன்னு விமர்சிக்கப்படுற விஷயங்கள், எஸ்ஐஆர் பற்றி பேசலை, திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் ஏன் தாவேக்கா தலையிடலைன்றதுக்கான விளக்கத்தை கூட கொடுக்கல, மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் பேரை மாற்றிருக்கிறாங்க பாஜக அரசு, அதுக்கு வந்து ஒரு கருத்து தெரிவிக்கலை. இந்த மாதிரி பாஜகவுக்கு எதிராக பேசுறதுக்கான சூழல் இருக்கிற பிரச்சனைகளை தொடவே இல்லையே, விஜய் அதை பற்றி பேசக்கூட இல்லையேன்ற ஒரு விமர்சனம் வைக்கப்படுது. இதன் மூலமாக மீண்டும் ஒரு பாஜக சாயம் பூசப்படுகிறது. எப்படி பார்க்கலாம்? நல்ல கேள்வி. மக்களுக்காக பேசுறவங்க இதையும் பேசியிருக்கு. நல்ல கேள்வி, பதில் சொல்லணும். அதாவது ஷார் வந்து இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே நீதிமன்றத்தில் இருக்குது, நீதிமன்றத்தில் தாவேக்காவும் வழக்கு போட்டிருக்காங்க. ஸோ ஒரு நீதிமன்றத்தில் இருக்கிற ஒரு பிரச்சனையை பற்றி நாம் வந்து கருத்து சொல்வது, அதை எதிர்த்து போராடுவது, இதெல்லாம் வந்து சாதாரணமாக செய்ய தேவையில்லை. லெட் அஸ் வெயிட் ஃபார் த ஜட்ஜ்மெண்ட்டுன்னு நினச்சிருக்கலாம். அவர் எதுக்காக அதை பேசலைன்றதுக்கு நான் என்னுடைய காரணத்தை நான் புரிஞ்சுக்கிறேன். ஸோ நீதிமன்றத்தில் தாவாவில் இருக்கிற ஒரு வழக்கை பற்றி நம்ம ஒன்றும் பேச வேணாம். அதே தான் இந்த திருப்பரங்குன்றம் வழக்குலையும் உச்சகட்டமாக இப்போ விவாதம் நடந்துகிட்ருக்கு, அப் டு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிருக்கு. ஆனால் இதில் திருப்பரங்குன்றத்தில் என்ன விஷயம்னா, இந்த அருண்ராஜ் இருக்கார் இல்லையா, தாவேக்காவினுடைய பொதுச் செயலாளர்களில் ஒருவர், அவர் இதை பற்றி பொதுவெளியில் அவர் கருத்தை சொன்னார். அந்த கருத்து என்னன்னா, திமுகவும் பாஜகவும் நாடகம் ஆடுறாங்க, 2 பேருமே மதவாத அந்த சக்திகளை பண்ணுறாங்க, ஊக்குவிக்கிறாங்க தேர்தல் அரசியலுக்காக அப்படின்னு சொன்னார். அதை நான் உடன்படுறேன். ஏன்னு சொன்னால்,
முருகன் விழா யார் நடத்துனது? பாஜகவா நடத்துனது? அது மதுரையில் நடத்துனது வேற. தமிழ்நாடு அரசு அறநிலையத்துறை நடத்துச்சா இல்லையா? முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்தினாரா இல்லையா சேகர் பாபு? சரி, கிறிஸ்துமஸ் விழா நடத்தணும் இல்லை அப்படின்னா? நீங்கள் ஒரு செக்குலர் கவர்மெண்ட்னா சந்தனக்கூடு நாகூர் தர்காவில் நடத்தணும் இல்லை? நடத்தியிருக்கீங்களா 4.5 வருஷத்தில்? அப்போது நீங்களும் இந்துக்களுக்கு நாங்கள் எதிரிகள் இல்லைன்னு சமிஞ்சை காட்ட விரும்புகிறீங்க. அதே நேரத்தில் பெரியார் மண்ணுன்னு சொல்லிக்கிறீங்க. பெரியார் என்ன சொன்னார்? அதுலேருந்து டிஎம்கே கொஞ்சம் வந்துடுச்சின்னு வச்சுங்களேன். ஒன்றே குலம் ஒருவனே தேவன்ட்டார் அண்ணா. அதையாவது நிற்கிறீங்களா நீங்கள்? முருகனுக்கு மட்டும்தானே விழா எடுக்கிறீங்க. பாஜக ஏன் திருப்பரங்குன்றத்தை எடுக்குதுன்னு சொன்னால் அதுலேயும் அரசியல் தான். அவங்களுக்கு தென் தமிழகத்தை குறி வச்சிருக்காங்க. மேலே வடநாட்டில் எப்படி ராமனோ ஸ்ரீராமன் அவங்களுக்கு கை கொடுக்குறாரோ அது மாதிரி அதே ராமன் இங்கே கை கொடுக்க மாட்டாருன்னு பாஜகவுக்கு நல்லா தெரியும். அதனால் தென்னாட்டில் முருகன் தான் நம்ம கை கொடுப்பாருன்னு முருகனை எடுக்கிறாங்க. அவங்க மேலே நான் குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்க ஓப்பனாக இவங்க இந்த மதவாதத்தை தான் எடுப்பாங்க, மதவெறியை தூண்டுவாங்க. இந்து மதத்துக்கு நாங்கள் தான் பாதுகாவலர்கள்ன்ற அந்த இந்துக்கள் ஓட்டை குறி வைப்பாங்க. அதனால் இஸ்லாமியர் ஓட்டு கிடைக்கலன்னா கூட பரவாயில்லைன்னு சொல்லக்கூடிய ஆள். உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத் ஓப்பனாக சொன்னார் 80-20 இட் இஸ் எலெக்ஷன்னா என்னன்னா இந்த தேர்தல் 80க்கும் 20க்கும் போட்டினார். ஒரு அரசியல் சாசனத்தின்படி உறுதிமொழி எடுத்த ஒரு ஆள், ஒரு முதல்வர் இருக்கிறவர் இப்படி பேசலாமா பொதுவெளியில்? 80 இந்துக்கள் 20 முஸ்லீம்கள். இது இந்த போட்டியா? தீய சக்தி அப்புறம் தூய சக்தி மாதிரி இப்போ இவர் சொல்கிறாரு விஜய். அது மாதிரி யோகி ஆதித்யநாத் உத்தரப்பிரதேச சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னால் 80-20க்கு சண்டைன்னு சொன்னார். ஸோ பிஜேபி இட்ஸ் ஓப்பன். அவங்களுக்கு இதை பற்றி கவலையே இல்லை. ஆனால் நான் நல்லவன் மத சார்பற்றவன்னு சொல்கிற திமுக அவங்க பண்ணுற கூத்து இருக்குது பாருங்கள். அவனாவது பரவாயில்ல சொல்லிட்டு செய்கிறான். திமுக என்பது ஜாதி மதம் இதை வச்சு அரசியல் ஆதாயம். இப்போ பாருங்கள், என்னது இளைய பெரியார்னு பட்டம் கொடுத்தாங்க இல்லையா? எல்லாத்துக்கும் வாயை திறக்கிற வீரமணி திராவிடர் கழகம் என்னங்க வாயை மூடிட்டு இருக்காரு? அந்தால வயசானவர் நான் ஒத்துக்கிறேன், கோபம் வருது. தந்தை பெரியாரை இந்த அளவுக்கு அங்கே இழிவுபடுத்துவாங்க. உதயநிதியை போய் இளைய பெரியார்னு சொல்லிட்டு ஏவாவேலு அவர் வாங்கின காசுக்காக கூறாரு பதவியில் தொடரணும், கொள்ளை தொடரணும். அதனால் இன்னும் ஏங்கல்ஸு காரல் மார்க்ஸ்ன்னு கூட சொல்லுவாங்க, அதை விடுங்க. ஆனால் வீரமணி என்ன பண்ணிட்டு இருக்காரு? தந்தை பெரியாரை பற்றி இந்த அளவுக்கு இழிவாக இவர் இளைய பெரியார்னு சொல்கிறாங்க. அந்த இளைய பெரியார் போன 2-3 வாரத்துக்கு முன்னால் ஈரோடு பக்கம் போயிட்டு கவுண்டர் ஜாதி மாநாட்டில் கலந்துக்கிட்டு, மாநாட்டு ஜாதி அமைப்பினர் நடத்தின மாநாடுக்கு போனதே தப்பு, கேட்டால் அது ஒரு கட்சின்னுவாங்க. சரி, அங்கே போய் பேசினார். 25 நிமிஷம் பேசுனதில் 25 வாட்டி ராஜு கவுண்டர் அவர்கள் என்னை அழைத்தார், ராஜு கவுண்டர். இவங்க தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை எடுத்தாங்க. ஜாதி பெயர்லாம் நீக்குவாங்களாம். ஜிஎன் செட்டி தெருவை செட்டி எடுத்துட்டாங்க, ஜிஎன் தெருன்னு. என்னங்க போலி நாடகம்? ஜாதி வேணான்வாங்க, ஆனால் இவங்க ஜாதி பார்த்து தான் கேண்டிடேட்டை போடுவாங்க. ஸோ அதனால் அருண்ராஜ் அவங்க தாவேக்காவுடைய பொதுச் செயலாளர் இதை பொதுவெளியில் சொன்னார், கொஞ்சம் பொதுவெளியில் சொன்னார். ஆனால் அருண்ராஜ் சொன்னதையாவது விஜய் சொல்லியிருக்கலாம் இல்லைங்க சார்? சொல்லியிருக்கலாம், தலைவர் சொன்னதில் இல்லை. ஆனால் அவர் சொல்லாததால் தாவேக்காவின் கருத்து இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. விஜய் எவ்வளோ விஷயத்தை பேசலை. இப்போ அவர் ஒன்றும் இஸ் நாட் ஏ தூர்தர்ஷன் நியூஸ் ரீடர். எல்லா சப்ஜெக்டும் எடுத்துகிட்டு எல்லாத்துக்கும் கருத்து சொல்கிறது இல்லை அவர் வேலை. அப்படி தான் சொல்கிறாங்களா? உதயநிதி என்ன சொன்னார்? தீய சக்தின்றாங்களா உங்களை அப்படின்னு அவருக்கு என்ன பதில் சொன்னாரா? அவரை போய் கேளுங்க அப்படின்ட்டு போகிறாரு. ஸோ எல்லாத்தையும் பற்றி எல்லாரும் சொல்லணுன்றது எதிர்பார்க்கறதும் தப்பு. ஆனால் சொல்லியிருந்தால் நான் மகிழ்ந்திருப்பேன். விஜய் வாயில் அருண்ராஜை விட விஜய் சொல்கிறதுக்கு நிறைய இம்பேக்ட் இருக்குது. ஆனால் விஜய் இன்னொரு வகையில் விளக்கம் கொடுத்தாரு, அதை நீங்கள் கவனிச்சிங்களான்னு தெரில. அதாவது நாங்கள் இவரை பற்றி பேசலை, இதை பற்றி பேசலை, அதை பற்றி பேசலைன்னா சொல்கிறாங்க. களத்தில் இருக்கிறவங்களோட தாங்க நாங்கள் மோதுவோம். களத்துக்கே வராத ஆளுங்களோட போய் நாங்கள் ஏங்க பேசணும்? பாஸ்
பேச மாட்டேன் அப்படி பார்த்தாலும் திமுகவும் களத்துல இருக்கு, அங்க பாஜகவும் களத்துல இருக்கு. 2 பேரும் உங்களுக்கு அரசியல் திமுக களத்துல இருக்குதுன்னு ஒத்துக்கிறேன். சந்திரி சாக்குல பாஜக களத்துல மத்தியில சொல்றேன். அந்த அவங்க மத்தியில கூடுதலாக கொள்கை எதிரியாவும் இருக்கிறாங்க. அதனால அதெல்லாம் அதுக்கு தான் அவர் கேட்டாரு, யாருங்க நம்ம அரசியல் எதிரி? ஜனங்க கத்தனாங்க திமுகன்னு. கொள்கை எதிரி யாருங்க? பாஜக. நாங்க நீங்க புரிஞ்சிட்டு இருக்கீங்க போதுங்கன்ட்டாரு. ஸோ மகாத்மா காந்திக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கலாம்ல சார். அந்த ஸ்கீம்ல நடந்த விஷயத்தை பத்தி கொஞ்சம் பேசியிருக்கலாம். காங்கிரஸ் போராடிட்டு இருக்கிறாங்க, பேசலாங்க. ஆனா அவருக்கு நேரம், அவர் எது முக்கியம், எதை ஃபோக்கஸ் பண்ணோம். இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலில் தாங்க அவர் குறி வைக்கிறாரு. ஆல் செட் அண்ட் டன். நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இப்போ அவர் எல்லா தன்னுடைய கொள்கையும் பேசுகிற டைமும் இல்லை, நேரமும் இல்லை. அவர் ஃபோக்கஸ்டாக இருக்கார். அதை தெளிவாகவே சொன்னார். களத்தில் எனக்கு எதிரி யாரோ அவனை தான் நான் அடிப்பேன். களத்திலேயே இல்லாதவன், எனக்கு எதிரியாக இல்லாதவன், களத்துக்கே வராதவன்லாம் நான் என்னை திட்டினா நான் பதிலுக்கெல்லாம் திட்ட மாட்டேன், கடந்து போயிடுவேன். இப்போ பாஜகவையும் நாம் தமிழரையும் தான் அவர் சொன்னதாக இந்த இதில் நான் புரிஞ்சுக்கிறேன். இப்போ காங்கிரஸ் இருக்குது, விசிகா இருக்குது, அவங்களும் உங்கள் களத்தில் இல்லை தான். ஆனால் அவங்கெல்லாம் நாளைக்கு நட்பு சக்தியாக வரலான்னு கூட அவர் நினைக்கலாம், இன்க்ளூடிங் அதிமுக. ஏன்னா அதிமுக பற்றியும் பேசலன்ற ஒரு பார்வை இருக்கு. மேடம் ஜெயலலிதான்ட்டாங்க இந்த மீட்டிங்கில் விமர்சிக்கும் வகையில் இல்லை மதுரை மாநாட்டில் அதிமுக எம்ஜிஆர் போன்ற ஆளுமைகள் தலையில் இருந்த இந்த கட்சி இன்னைக்கு பாருங்க எப்படி ஆயிருக்குன்னா, இன்றைய தலைமையை அவருக்கு சண்டை நான் நினைக்கிறேன் அதிமுகவோட சண்டை இல்லை. யாருக்கு? விஜய்க்கு. அதிமுக அவருக்கு எதிரி இல்லை, நேச சக்தியாக தான் பார்க்குறாரு. ஆனால் அதிமுகவின் இன்றைய தலைமை இருக்கு பாருங்க, அது அவருக்கு பிடிக்கல. அதை அவர் பச்சையாகவே சொல்கிறார். ஸோ இதை டிமார்க்கேட் பண்ணி பார்க்கணும். அதிமுகவை அவர் எதிர்க்கவில்லை. நான் பல நேர்காணலில் சொல்லியிருக்கேன், அதை இன்றைக்கி எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. நான் ரொம்ப நாளைக்கு முன்னாலே சொல்லிட்டேன். தாவேகா என்பது இட்ஸ் அன் அப்டேட்டட் மாடர்னைஸ்டு ஏடிஎம்கே 2.0. ஏடிஎம்கே உடைய 2.0 தான் தாவேக்கான்றதை நான் அவங்க பாலிசி, அவங்க செயல்பாடுலேருந்து நான் புரிஞ்சுக்கிட்டு சொன்னேன். அதான் உண்மை. ஓல்டு ஏடிஎம்கே யூட்டிலிட்டி ஓவர் ஆயிடுச்சு. இப்போ மேனுஃபேக்சரிங் டேட், எக்ஸ்பைரி டேட்டுன்னு ஒன்று இருக்குல்ல, மருந்துக்கே இருக்குது. இப்போ ஆர்கனைசேஷன் அந்த இது போயிடுச்சு. அப்போ அந்த வேலையை இவர் எடுத்துக்கினார். இந்த ரிலே ரேஸ் மாதிரிங்க, 50 வருஷம் ஏடிஎம்கே ஓடியாந்தது, அந்த கோலை இவர் வாங்கிட்டார். அதே லட்சியங்களுக்காக, அதே நோக்கங்களுக்காக, அதே தலைவர்கள் என்ன பண்ணாங்களோ, கனவு கண்டாங்களோ, அதுக்காக இவர் ஓட ஆரம்பிச்சிருக்கார். புதுசாக ஓடுறாரு 2.0. அப்படி அதிமுக அதை புரிஞ்சிக்கணும்னு நான் நினைக்கிறேன். நேற்றைய விஜய் ஸ்பீச்சை அதிமுகவினர் கேட்டிருந்தாங்கன்னா கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். விஜய் அவங்களுடைய நேச சக்தி என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஜெயக்குமார் பதிலும் கொடுக்குறாரு, முளைச்சு 3 விடலை, நீங்கள் ஆலமரம், ஆனால் ஆலமரமாக வளர்ந்து நிற்கிற கட்சி அதிமுக பதிலும் கொடுத்துருக்கிறாரு. ஆலமரம் தான் இதாகி போய் கிடக்குதுங்க, வேர்லாம் இதாகி ரொம்ப சிதிலமடைந்து இருக்குது. அது ஒரு பெரிய கட்சி தான்றதை யாரும் மறுக்கிறதுக்கு இல்லை. இல்லைன்னா இன்றைக்கும் தமிழ்நாட்டை மிக அதிக நாட்கள் ஆண்ட கட்சி அதிமுக தான். அதனால் அதெல்லாம் நம்ம மறுக்க. ஆனால் இன்றைய நிலைமை என்ன? பழைய பெருங்காய டப்பா தான் அது. பொறுத்திருந்து பார்ப்போம் சார். விஜய் அவர்களுடைய ஸ்பீச்சுக்கு இன்னும் என்னென்ன ரியாக்ஷன்ஸ் வருதுன்னு தெரியல, பார்க்கலாம். தற்போது வரைக்கும் பல்வேறு கருத்துக்களையும் தகவல்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றிங்க சார்.